योगीराम शूरत कुमार योगीराम शूरत कुमार योगीराम शूरत कुमार जय गुरु राया. வணக்கம். ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் யோகி பஜன்ஸ் பாடலில் 99வது பாடலை பதிவேற்றம் செய்கின்றோம். இது யோகி குயில் பத்து, இயற்றியவர் கவிஞர் விசிறி சங்கர். திருவாசகத்திலே நிறைய 10 என்று பாடல்களோடு பிடித்த 10, யாத்திரை 10, அதில் குயில் 10 என்கின்ற ஒரு பாடல் 10 பாடல்கள் பதிகங்களாக வரும். அந்த 10 பாடல்களும் குயிலை சிவபெருமானுக்கு தூது விடுவதாக மாணிக்கவாசகர் இயற்றியிருப்பார். இங்கே கவிஞர் விசிறி சங்கர் குயிலை யோகிக்கு தூது விடுவதாக, யோகியினுடைய புகழை குயிலை வைத்து பாட வைப்பதற்கு அழைப்பதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. கூவும் இனிய குயிலே கே எங்கள் மொழியே நாவும் மணக்கும் நாமம் யோகி ராம் சுரக்கும். யோகி நாமம் பாடின நாக்கு கூட மணக்கும் அப்படின்னு சொல்லுது. மேவும் பொதிக்கே தந்தான் மேலோன் சத்குருநாதன் காவும் மயங்கும் குரல். ஏன்னா கானம் பாடி குயில்கள் அந்த காடு கூட மயங்கிடும். அந்த குரலில் வாவென்று அழைத்து குவாய். அப்பேற்பட்ட காவும் மயங்குகின்ற குரலில் யோகியை வாவென்று அழைப்பாய்னு கேட்கும். எந்தை ஒருவனை உண்டு இன்றும் அன்றும் என்றும் கந்தை அணிந்திருந்தான் கலரும் உண்மை. ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். சாமி திரும்ப திரும்ப சொன்ன விஷயம், அதை இந்த பாடல் சொல்கிறது. முந்தை ராமன் போன்றே முழுதும் திகழ்ந்தான் அவனி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதாரமாகவே யோகி வந்தார் என்பதை இது காட்டுகிறது. விந்தை வாழ்க்கை வாழ்ந்தான் வேந்தன் அவர் கூறாய். அவன் ஒரு வேந்தன், ஆனால் விந்தையாக பிச்சைக்காரன் சொல்லி வாழ்ந்தான். அந்த வேந்தன் அவன் வர கூவாய் சொல்லி குயிலை கூவழைக்கின்றார். இந்திர நீளம் தோன்றும் இருவிழி பார்வை போல. பகவானுடைய இந்த 2 விழி பார்வையில் அதில் ஒரு இந்திர நீளம் ஜோலிக்கும். ஆனால் தந்திரம் ஏதும் இல்லான் தாமாய் பிறக்கும் சீலம். அவருடைய எந்த தந்திரங்களும் கிடையாது. ரொம்ப சுயம்புவாக பூத்தவர் யோகிராம் சுரத்குமார். அதாவது தாமாய் பிறக்கும் சீலம். சீலம் என்றால் குணம், தாமாய் பிறக்கின்ற குணம், சுயம்பு. சுந்தர முகத்தோன் இவன்தான் சுருதிகள் போற்றும் குணத்தான். முகம் சுந்தரம், அழகு. இது சுருதிகள் போற்றுகின்ற பண்புடையவன். அந்தரம் ஆடும் எம்மை ஆட்கொள்ள அவன் வர கூவாய். ஆனால் நாங்கள் இன்னும் அந்தரத்தில் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில். அவன் வர கூறாய், எங்களை காப்பதற்கு அவன் வர கூவாய்ங்கிறது. தேன் சிந்து மாமர குயிலே என் ஊனர உள்ளம் புகுந்தோ கால் நிற பச்சை பாகி கையினில் விசிறி சிரட்டை வானது உயரம் வளர்ந்தோன் வளைத்தனன் எந்தன் உயிரை நானது கண்டு நடுங்க நாயகன் அவன் வர கூவாய் என்று தன் நிலையை இந்த பாடல்களை சொல்கிறார். காகத்து குஞ்சுடன் வளரும் கனிவன் வடிவே குயிலே. ஏனென்றால் குயில் தனியாக கூடு கட்டுவது அல்ல, காகத்தினுடைய கூட்டில் சென்று குயில் முட்டையிட்டு விடும். குறிப்பிட்ட காலம் குயில் குஞ்சு காக குஞ்சோடு தான் வளர்கிறது. எனவே காகத்து குஞ்சுடன் வளரும் கனிவின் வடிவம் குயிலே தாகத்தில் திளைத்த எந்தன் தவிப்பினை மாய்த்தான் ஒருவன் மேகத்தின் கருணை கொண்டே சேயனை வளர்த்தவர் அவனே வேகத்தில் வந்து உதவும் சேவகன் அவன் வர கூவாய். இறைவனை சேவகனாகவும் பார்க்கின்ற பார்வை திருவாசகத்திலும் வெளிப்படுகிறது, இங்கும் வெளிப்படுகிறது. எல்லையில் அன்பால் எம்மை என்றும் போற்றும் தந்தை யோகி ராம் சுரத் குமரன் என்ற நாமம் கொண்டோர் கல்மணம் கரைய வைப்பான் அவன் கனிவினை அள்ளி தருவான் நல்மணம் கொண்டோர் நாடும் அருணை நாதனை குவை. அருணையுடைய நாதன் அவன் தான், அவனை கூவி அடைப்பாய். தென்புலம் நாடி வந்தான் திருவண்ணாமலை அமர்ந்தான் அரவிந்த ரமணர் பப்பா அவர்களின் குழந்தை இவனே. சுவாமி சொல்ல 3 ஃபாதர்ஸ் சொன்னார். அது அப்படியே அந்த பாடல் தெரிகிறது. கண்ணன் போன்று சிரிப்பான் கவிதைகள் எல்லாம் படிப்பான் வண்ணன் ராமன் குணத்தான் வருகவென்றே கூவாய். வருக சின்ன குயிலே வந்தது யாரென பாராய் அருகன் போலே அமர்ந்தான் அவன்தான் புன்னை மரங்கள் தெருவில் அலைந்தான் திரிந்தான் திகம்பரன் போலே கிடந்தான் தருமவன் அன்பு பெரிது அரிது என்றே கூவாய். மிக அழகாக பகவானுடைய அந்த வாழ்க்கை. அருகன் மாதிரி மரத்தடியில் அமர்ந்திருந்தார், ஒரு திகம்பரன் மாதிரி தெருவெல்லாம் அலைந்து திரிந்தார் என்கின்ற இது மிக அழகாக சித்திரம் பெறுகிறது. சோலையில் திரியும் குயிலே சொக்கிடும் உந்தன் குரலே. குயில் இசை கேட்ட அனுபவித்தவர்களுக்கு தெரியும். சோலையில் திரியும் குயிலே சொக்கிடும் உந்தன் குரலே மாலைகள் சூடிய தலைவன் எம் மன்னவன் யோகிராமன். எங்கள் யோகிராமன் ஒரு மாலைகள் சூடிய தலைவன். அவ்வளோ சரசரமாக மாலை போர்த்திருப்பார். தேவைகள் ஒன்றும் இல்லை, அவன் திவ்ய தரிசனம் போதும் பாவைகள் போலே நாங்கள் பரமன் வந்திட கூவாய். இன்றைக்கு பலருடைய விஷயம்,
நாங்கள் யோகி எதுவரை தரிசிக்கவே இல்லையே, ஒரு முறை நாங்கள் யோகியை தரிசிக்க மாட்டோமா என்கின்ற இயக்கம் இன்றைய தலைமுறை பக்தர்களிடம் நிறைய இருக்கிறது. இந்த பாடல் அவர்களுக்கே சமர்ப்பணம். தேவைகள் ஒன்றும் இல்லை, அவன் திவ்ய தரிசனம் போதும், பாவைகள் போலே நாங்கள் பரமன் வந்திட கூவா என குயிலை தூது விடுகிறார்கள் யோகிக்கு. சென்றிடு 8 திக்கும் என் சேதியை கூறு எங்கும், வென்றிடு தந்தையின் ஆசி அருணையில் உரைத்தான் யோகி. ஹிமாலயா சென்று திரும்பிய போது பகவான் 20 நிமிடங்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை, திஸ் இஸ் லார்ட் அருணாச்சலேஸ்வர பிரசாத், யூ கோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டு ஆல் ஆல் ஆல். பகவான் சொன்ன வார்த்தை, அதை அப்படியே தமிழில் தந்திருக்கிறோம். சென்றிடு 8 திக்கும் என் சேதியை கூறு எங்கும், வென்றிடு தந்தையின் ஆசி அருணையில் உரைத்தான் யோகி. நன்றே என்றும் நடக்கும், நலமே நம்மை சூடும், என்றுமே இருப்பான் யோகி, என்றே நன்கு கூவாய் என்கின்ற ஒரு மங்களமான முடிப்போடு இந்த பாடல் நிறைவேறுகிறது. இந்த குயில் பத்தை பாட வருகின்றார் திருமதி சலமா சங்கர். யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராயா. கோவம் இனிய குயிலே, கேளாய் எங்கள் மொழியே, நாவும் மணக்கும் நாமம் யோகி ராம் சூரத்குமரன், மேவும் புவிக்கே தந்தான் மேலோன் சத்குருநாதன், காவும் மயங்கும் குரலில் வாவன்றழைத்தே கூவாய் கூவாய் கூவாய். எந்தை ஒருவனே உண்டு இன்றும் என்றும் அன்றும், கந்தை அணிந்தே திரிந்தான் களரும் உண்மை அதுதான், முந்தை ராமன் போதே முழுதும் திகழ்ந்தான் அவனே, விந்தை வாழ்க்கை வாழ்ந்தான் வேந்தன் அவன் வர கூவாய் கூவாய் கூவாய். இந்திர நீலம் தோன்றும் இருவிழி பார்வை கோலம், தந்திரம் ஏதும் இல்லான் தாமாய் பிறக்கும் சிகிலம், சுந்தர முகத்தோன் இவன்தான் சுருதிகள் போற்றும் குணத்தான், அந்தரமாடும் எம்மை ஆட்கொள்ள அவன் வர கூவாய் கூவாய் கூவாய். தேன் சிந்தும் மாமர குயிலே, என் ஊனர உள்ளம் புகுந்தோன், காணிற பச்சை பாகை கையினில் விசிறி சிரட்டை, வானது உயரம் வளர்ந்தோன் வளைத்தனன் எந்தன் உயிரை, நானது கண்டு நடுங்க நாயகன் அவன் வர கூவாய் கூவாய் கூவாய். காகத்து குஞ்சுடன் வளரும் கனிதின் வடிவே குயிலே, தாகத்தில் திளைத்த எந்தன் தவிப்பினை மாய்த்தான் ஒருவன், மேகத்தின் கருணை கொண்டே சேயன வளர்த்தவன் அவனே, வேகத்தில் வந்து உதவும் சேவகன் அவன் வர கூவாய் கூவாய் கூவாய். எல்லையில் அன்பால் எம்மை என்றும் போற்றும் தந்தை, யோகிராம் சூரத்து குமரன் எந்த நாமம் கொண்டோன், கல்மணம் கரைய வைப்பான் கனிவினை அள்ளி தருவான், நல்மணம் கொண்டோர் நாடும் அருணை நாதனை கூவாய் கூவாய் கூவாய். தென்புலம் நாடி வந்தான் திருவண்ணாமலை அமர்ந்தான்,
அரவிந்த ரமணர் பப்பா அவர்களின் குழந்தை இவனே. கண்ணன் போன்று சிரிப்பான், கவிதைகள் எல்லாம் படிப்பான். வண்ணன் ராமன் குணத்தான் வருக என்றே கூவாய் கூவாய் கூவாய். வருக சின்ன குயிலே, வந்தது யாரென பாராய். அருகன் போலே அமர்ந்தான், அவன்தான் புன்னை மறங்கி. தெருவில் அலைந்தான் திரிந்தான், திகம்பரன் போலே கிடந்தான். தரும் அவன் அன்பு பெரிது அரிது என்றே கூவாய் கூவாய் கூவாய். சோலையில் திரியும் குயிலே, சொக்கிடும் உந்தன் குரலே. மாலைகள் சூடிய தலைவன் எம் மன்னவன் யோகி ராமன். தேவைகள் ஒன்றும் இல்லை, அவன் திவ்ய தரிசனம் போதும். பாவைகள் போலே நாங்கள் பரமன் வந்திட கூவாய் கூவாய் கூவாய். சென்றிடு 8 திக்கும், என் சேதியை கூறு எங்கும். சென்றிடு 8 திக்கும், என் சேதியை கூறு எங்கும். வென்றிடும் தந்தையின் ஆசி அருணையில் உரைத்தான் யோகி. நன்றே நடக்கும் என்றும், நலமே நம்மை சூழும். என்றும் இருப்பான் யோகி, என்றே நன்கு கூவாய் கூவாய் கூவாய். யோகி ராம் சூரத்குமரா, யோகி ராம் சூரத்குமரா, யோகி ராம் சூரத்குமரா. ஜெய குரு ராய.